ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷெஃப் தமிழ். நான் உங்க ஷெஃப் ஜான். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் பிரியாணி பார்க்க போறோம். சிக்கன் லெக் பீஸை வச்சு எப்படி உடையாம பக்குவமா பண்றதுன்னு நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில். உங்க வீட்டில் நீங்க சிக்கன் வடி பிரியாணி பண்ணும்போது இந்த வீடியோ பார்த்துட்டு பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு அது சூப்பராகவே வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிக்கன் பிரியாணி நம்ம 4 கிலோ பாஸ்மதி அரிசியில் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டாக நம்ம ரைஸை 2-3 தடவை கழுவி நம்ம ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா பிரியாணி செய்கிற பாத்திரத்தில் 800 ml ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே கிலோவுக்கு 1 கிராம்ங்கிற வீதம் எல்லாமே 4 கிராமுக்கு சேர்த்துருக்கிறேன். 1.5 கிலோ பெரிய வெங்காயத்தை நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. பிரியாணிக்கு நம்ம எப்போதும் வதக்கிற மாதிரியே ஆஸ் யூஷுவலாக நம்ம கோல்டன் ப்ரௌன் கலராகவே நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். 400 கிராம் இஞ்சி, 400 கிராம் பூண்டை நான் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிறேன். இது கூடவே 4 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரு, 50 கிராம் பிரியாணி மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஹோம்மேட் பிரியாணி மசாலா 4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. எல்லாமே ஒன்றா சேர்த்து நல்லா நம்ம வதக்கிடலாம். இஞ்சி பூண்டை நல்லா சேர்த்தாச்சு, மசாலாவும் சேர்த்தாச்சு. இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லாவே வதக்கிடலாம். இந்த டைமில் நம்ம எல்லா மசாலாவும் சேர்க்கறதுனால பிரியாணிக்கு நம்ம எக்ஸ்டர்னலாக கலர் யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அதுவே பிரியாணிக்கு சூப்பர் கலராகவே வரும். ஹோம்மேட் பிரியாணி மசாலா நான் முன்னாடியே வீடியோ போட்டிருக்கேன். ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன், அதில் போயிட்டு பாருங்கள். தக்காளி 1 கிலோ 200 கிராம நான் கொஞ்சம் அரைக்கட்டு புதினா, அரைக்கட்டு மல்லி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிறேன். இதை நம்ம ஆட் பண்ணி நல்லா இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடலாங்க. பிரியாணியை பொறுத்தளவில் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கணுங்க. இப்போ நம்ம 1/2 லிட்டர் தயிர் சேர்த்துக்கலாங்க. தயிர் சேர்த்து நல்லா வதக்கும் பொழுது நமக்கு எண்ணெய் நல்லாவே பிரிஞ்சு வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும். தயிர் சேர்த்தாச்சு. அடுத்ததை நம்ம நல்லா வதக்க வேண்டியது தான். வதக்கிடலாம். நல்ல கிரேவியாக ரெடி ஆயிடுச்சுங்க. நமக்கு பிரியாணி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி 1 கிலோவுக்கு 800 ml தண்ணி நான் ஊற்றிருக்கிறேன். நம்ம வடித்து தான் போட போகிறோம் பாஸ்மதி ரைஸை. நான் பிரியாணி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பக்கத்துலேயே ஒரு அடுப்பில் சுடு தண்ணி போட்டாச்சு. இது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு தேவையான நம்ம தண்ணியை சேர்த்தாச்சு. நம்ம வடித்து தான் போட போகிறோம். அதனால் நமக்கு 1 கிலோவுக்கு 800 ml தண்ணிங்கிற விதத்தில் 3 லிட்டரு 200 ml சேர்த்துருக்குறோம். பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு கிளற விட்டுடலாம். இப்போ பக்கத்தில் நான் தண்ணி போட்டிருக்கிறேன், காமிக்கிறேன் பாருங்கள். பக்கத்துலேயே நான் தண்ணி போட்டிருக்கிறேன். தண்ணி கொதிச்சாச்சு. இப்போ நம்ம சிக்கனை இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த சிக்கனை நம்ம ஆட் பண்ணும்பொழுது அடுத்ததாக நம்ம ரைஸையும் ஆட் பண்ணிக்கலாம். லெக் பீஸுங்கிறதுனால சீக்கிரமாகவே வெந்துடும் சிக்கனு. ஸோ அதனால் நம்ம பக்கத்தில் உடனே சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது உப்பு, காரம் எல்லாம் செக் பண்ணியாச்சு. ஊற வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸை நம்ம பிரியாணி ஆரம்பிக்கும் பொழுதே நம்ம ஊற வச்சாச்சு. இதை நம்ம இந்த சுடு தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாங்க. நமக்கு ஒரு 5 நிமிஷம் இந்த தண்ணி கொதிச்சாலே போதும். நமக்கு சாப்பாடு ரெடி ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கிளறி விட்டுட்டேன். தண்ணியில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ரைஸ் நீண்டு வந்துருச்சு பாருங்க. நான் போட்டு 5லேருந்து 6 நிமிஷம் தான் இருக்கும். கொதி வந்துருச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும், ரைஸ் நல்லா நீண்டு வந்துருச்சு. பிரியாணியும் மசாலாவையும் கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாங்க. பாருங்கள், லெக் பீஸ் எடுத்தால் அந்த நரம்பெல்லாம் விட்டுருக்கும். அதுதான் நமக்கு பதம். இந்த சமயத்தில் ஒரு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாங்க. அடுத்ததாக நம்ம ரைஸ் வடிக்கிற ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. நமக்கு ஃபுல்லாகவே ஒரு 50லேருந்து 60% நமக்கு ரைஸ் வெந்துருச்சு. நம்ம ரைஸை வடிகட்டிடலாம். கீழே எப்பொழுதுமே ரைஸ் வடிகட்டும் போது நமக்கு தண்ணி தேவைப்படும். சின்ன பாத்திரம் வச்சு நம்ம ரைஸை வடிகட்டிக்கலாம். அந்த ரைஸ் வடிகட்டின தண்ணி நமக்கு லாஸ்ட்டில் தேவைப்படும். இப்போ வடித்த ரைஸை நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ எல்லா இடமும் போகிற மாதிரி நம்ம ரைஸை நிரவி விட்டுடலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரைஸ் எவ்வளோ லென்த்தாக வந்திருக்குது பாருங்க. மசாலா எல்லாமே ரைஸில் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கரண்டியை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்ததாக நமக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஒரு 2-3 கரண்டி நம்ம அந்த தண்ணியும் இந்த ரைஸும் ஈக்குவல் லெவலில் வர மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 ஸ்பூன் நம்ம சைனீஸ் கரண்டியில் தண்ணி சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான், நமக்கு தம் போடுற ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம மூடியை போட்டு நெருப்பள்ளி மேலே போட்டுடலாங்க. பார்த்தீங்கனாலே தெரியும், பிரியாணிக்கு மேலே அந்த எண்ணெய் அந்த எண்ணெய் தான் நமக்கு அந்த பிரியாணிக்கு கலர் கொடுக்குமே. பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் எண்ணெய் நிற்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு தம் போட்டாச்சு.
நான் இதை வந்து 25 நிமிஷம் தம் போட்டிருந்தேன். 20 நிமிஷத்தில் கீழே சிம்மில் எரிய வச்சிருந்த அடுப்பை, ஆனால் தம்மு முடிச்சு உடச்சி எடுக்கிறதுக்கு நமக்கு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து 1/2 மணி நேரம் முடிஞ்சிச்சுங்க. இப்போ நான் ரைஸை ஓப்பன் பண்ணுறேன். ரைஸ் எப்படி லென்த்தாக உடையாமல் எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ நான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சமாக வாசனைக்காக நெய் சேர்த்துக்கலாங்க. இந்த பிரியாணியை உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி மெத்தடில் நீங்கள் செய்யும்பொழுது அப்படியே நான் செஞ்ச மாதிரியே வரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ரைஸு லென்த்தாக சூப்பராக வந்திருக்கு. தண்ணி கிடையாது, மசாலாவும் ரைஸும் ஈக்குவலாக மிக்ஸ் ஆகிருக்கு. நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சுட்டு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் எப்படி இந்த சிக்கன் பிரியாணி உடையாமல் லெக் பீஸோட எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா தெரியும், நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே கிளறி காட்டுறேன். பிரியாணியை அடியில் உடச்சி காட்டுறேன் பாருங்கள், தண்ணியே இருக்காது. மசாலாவும் சிக்கனும் ஈக்குவலாக சூப்பராக வந்துருந்துச்சு. பாருங்கள், லெக் பீஸு அப்படியே ஒன்று கூட உடையாமல் கரெக்டாக வரும். பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி லெக் பீஸ் பிரியாணி வடி பிரியாணி சூப்பராக செஞ்சு முடிச்சாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு அசத்துங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சூப்பர் ரெசிபியில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.